ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி அதுவே ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டீப் டவுனாக நம்ம கரெக்டாக தெளிவாக சொல்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அதுவே புட்டு புட்டு வச்சிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சிஸ்டர் வழியாக நமக்கு வந்து நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கா, இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் வழியாக நமக்கு வந்திருக்கா நம்ம தாட் பேட்டர்ன்ஸ், இல்லை கர்மிக்கால நமக்கு வந்திருக்கா, இல்லைன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து கிளாரிட்டி இல்லாததால் நமக்கு வந்திருக்கா, ஸோ நம்ம ஃபிசிக்கல் லேயரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ இவங்க ப்ரொஃபஷன் எப்படி இருக்கணும், இவங்க கோல் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், இவங்க டேலண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் சொல்லியிருக்கு பாருங்க, டு இம்ப்ரூவ். ஆமாம், டு இம்ப்ரூவ்னு போட்டு அதான் என்ன சொல்லி, ஐ டெவலப் அண்ட் ஹார்மனைஸ் த ஃபாலோயிங் பர்சனல் கேரக்டரிஸ்டிக். என்ன பண்ணணும் நீங்கள், இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து திரும்ப அதே டேலண்ட்டுக்குள்ளேயே 2-3 இது கொடுக்கும்.